வாழ்க வளமுடன். இன்றைய பதிவில் உலக பொதுமறையான திருக்குறளில் பொருட்பாலில் உள்ள அதிகாரங்களின் பெயர்கள் மற்றும் அதன் விளக்கம், அந்த அதிகாரம் என்ன கூறுகிறது என்பதை பற்றி பார்ப்போம். முதலில் அரசியல் தலைப்பில் இறைமாட்சி, நாட்டிற்கு தலைவனான மன்னனை பற்றி கூறுதல். 40வது கல்வி, கல்வியானது அரசியலுள் வைக்கப்பட்டது என்றாலும் எல்லாருக்கும் நன்மை ஏற்படுத்தும் சிறப்பு கல்விக்குண்டு. ஆதலால் அரசனுக்கு என்று கூறாமல் பொதுவாக எல்லாருக்குமாக கல்வியை கூறினார். அடுத்ததாக கல்லாமை, கல்வி இல்லாமையில் இழிவு. 42 கேள்வி, கேள்வி கேட்கத்தக்க நூல்களின் பொருளை படித்தவர்கள் சொல்ல கேட்பது. கற்றதால் உண்டான அறிவை இக்கேட்டல் உறுதிப்படுத்துவதாலும் கற்காத போது இக்கேட்டல் அறிவை உண்டாக்குவதாலும் இவ்வதிகாரம் கல்வி கல்லாமைகளின் பின் வைக்கப்பட்டது. 43 அறிவுடைமை, கல்வி கேள்விகளால் அறிவுடையவனாக இருத்தல். 44 குற்றம் கடிதல், குற்றங்கள் யாவை என்பதும் வராமல் காத்தலும். 45 பெரியோரை துணை கோடல், எல்லா வகையிலும் பெரியவர்களுடையவர்களை பெரிய துணையின் வைத்துக் கொள்ளுதல். சிற்றினம் சேராமை, தீமையான இழிந்த குணமும் செயலும் உள்ளவர்களோடு தொடர்பு கொள்ளாதிருத்தல். 47 தெரிந்து செயல் வகை, தலைவனானவன் தானே செய்ய வேண்டியவைகளை நன்கு ஆராய்ந்து செய்தலாகும். 48 வலியறிதல், எல்லா வகையான வலிமையினையும் அறிதல். 49 காலத்தின் அருமையினை கூறுதல். 50 இடனறிதல், இடனறிந்து தொழிலினை செய்தல் வேண்டும். 51 தெரிந்து தெளிதல், அமைச்சர் முதலியவர்களை தேர்ந்தெடுக்கும் முறைகள். 52 தெரிந்து வினையாடல், தெரியப்பட்டவர்களை ஆளுகின்ற திறன். 53 சுற்றந்தலால், தனது சுற்றமாயினோரை நீங்க விடாமல் அணைத்து காத்தல். 54 பொச்சாவாமை, களிப்பு மிகுதியால் சோர்வு என்னும் மறதி கொள்ளாதிருத்தல். 55 செங்கோன்மை, அரசன் ஆட்சியில் சிறப்புத்தன்மை. 56 கொடுங்கோன்மை, அரசன் முறை செய்தலில் கோணாதிருத்தல். வெறுவந்து செய்யாமை, குடிமக்கள் அஞ்சி நடுங்கக்கூடியவைகளை செய்யாதிருத்தல். 58 கண்ணோட்டம், தன்னுடன் பழகியவரை கண்டால் அவர் கூறியதை மறுக்க முடியாமை. 59 ஒற்றாடல், ஒற்றர்களின் ஆற்றல் கடமை முதலியன. 60 ஊக்கமுடைமை, மனம் தளர்ச்சியின்றி எழுச்சியுடன் செயல்புரிதல். 61 மடியின்மை, சோம்பல் இல்லாத தன்மை. 62 ஆள்வினை உடைமை, இடைவிடாத மெய் முயற்சி உடையவனாதல். அடுத்த பதிவில் இதனுடைய கண்டினியூஷனை பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.